அடுத்து இன்றைய பரந்தன் இந்துவின் சர்வதேச ஒன்றியத்தின் பள்ளி விழா நிகழ்வுக்கு கௌரவிந்தராக வருகை தந்திருக்கின்ற திரு சுப்பிரமணியம் வெற்றிமயில்நாதன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவர் இந்த நிகழ்வுக்கு கௌரவிந்தராக சுவிட்சர்லாந்து மண்ணிலிருந்து வருகை தந்திருக்கின்றார். எம்முடைய பாடசாலையை சூழலுள்ள பிரதேசத்தின் மாணவர்களின் கணனி கல்வியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அண்மையில் பரந்தன் பிரதேசத்தில் இவருடைய கணனி கல்லூரி ஒன்றை ஆரம்பித்து எங்களுடைய பிரதேசத்தினுடையது பாடசாலை மாணவர்களுடைய கணனி அறிவை வளர்ப்பதற்கு இவர் தொண்டாற்றி கொண்டிருக்கின்றார். அதே நேரம் பல்வேறுபட்ட உதவி திட்டங்களையும் எங்களுடைய பரந்தன் பிரதேசத்தில் இப்பொழுது செயல்படுத்தி வருகின்ற திரு சுப்பிரமணியம் வெற்றிமயில்நாதன் அவர்களை நாங்கள் அன்புடன் கௌரவ விருதுரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ற வீரமாமுனிவரின் வாசகத்தை நினைவிற்கொண்டு இந்த பரந்தன் இந்து மகா வித்தியாலய சர்வதேச ஒன்றியம் அதன் உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கே சிறப்பு அழைப்பை எமக்கு அனுப்பி எம்மை இங்கு வருகை தர வைத்த அந்த நல்ல இதயங்களுக்கு முதற்கண் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். பரந்தன் மண் எனக்கு புதியதல்ல. நானும் அங்கு ஒரு காலத்தில் அந்த இளைஞர்கள், உங்களுக்கு தெரிந்திருக்கும் இளைஞர் பேரவை காலங்களிலே நாங்கள் பரந்தன் மண்ணிலே, அது சம்பந்தமாக கிளிநொச்சி மண்ணிலே அல்லது உருத்திரபுரம் மண்ணிலே நாங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே மிக தேடப்பட்ட அல்லது கைகோர்த்து பயணம் செய்த இளைஞர்களாக இருந்த ஒரு நாள். அந்த நாட்கள் எல்லாம் பலருக்கு நினைவிருக்கலாம். அந்த வகையிலே பரந்தன் என்றது எனக்கும் மிக நெருங்கிய ஒரு உறவான பகுதி. நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ இங்கு வந்ததன் பிற்பாடு எனக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம், நீங்கள் எல்லாரும் பரந்தன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் எப்பொழுது பங்கு பெற்றினீர்களோ என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் பரந்தன் மீள் குடியேற்றப்பட்டு அங்கு மாணவர்கள் மீள் வருகை தந்தபோது 2010ஆம் ஆண்டு முதல் அந்த பாடசாலைக்கு தண்ணீர் வசதி செய்து கொடுத்த பெருமை என்னுடையதாகும். அந்த மகாவித்தியாலயத்துக்கு முதல் குழாய் கிணறு அடிக்கப்பட்டு அதற்கான பைப் லைனிங் செய்து கொடுத்து அந்த மாணவர்களுக்கு தண்ணீர் வசதியை எனது அமைப்பூடாக, உதவும் உறவுகள் அமைப்பூடாக அந்த ஒழுங்கை செய்து கொடுத்திருக்கின்றேன். அதைவிட இன்றும் எமது அமைப்பூடாக, உதவும் உறவுகள் அமைப்பூடாக கிட்டத்தட்ட 13 பல்கலைக்கழக மாணவர்கள், பரந்தனை சேர்ந்த பல்கலைக்கழக மாணவர்கள் எங்களிடம் உதவி பெற்று மாதம் 5000 ரூபாய் உதவியினூடாக அங்கு இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் அமைப்பூடாக. அதே போல இப்ப அண்மை காலமாக எனக்கு இந்த விடயத்தை சொல்வதற்கு முன் சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய கடமைப்பாடு, அண்மையிலே எங்கள் உதவும் உறவுகள் அமைப்பின் தலைமை அலுவலகம் ஒன்று பரந்தன் சந்தையிலே, பரந்தன் பிரதான வீதியிலே நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம், அமைத்திருக்கின்றோம். அதனூடாக அதற்கு அந்த கட்டிடத்திலேயே ஒரு இலவச கணனி கற்கை கூடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே பரந்தனை சேர்ந்த இப்ப 2வது 3வது தடவையாக மாணவர்கள் அதில் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 180 மாணவர்கள் அதில் தங்கள் கணனி கல்வியை முடித்துக் கொண்டு வெளியேறி இருக்கிறார்கள். அந்த கணனி கல்விக்கு முழு பங்களிப்பை செய்தவர் பரந்தனை சேர்ந்த உங்கள் பாடசாலையின் பழைய மாணவர், உங்கள் தோழர் திரு கிருஷ்ணபிள்ளை கிருஷ்ணதாசன் அவரும் என்னோடு இங்கே வருகிறார். கிட்டத்தட்ட பரந்தன் அந்த பகுதிக்கு, அந்த மாணவர்களுக்கு, அந்த
பரந்தனை சேர்ந்த மக்களுக்கு எனக்கு தெரிந்த, நான் நினைக்கின்றேன், எனக்கு கணக்கு சரியாக சொல்கின்றேனோ தெரியாது, இதுவரைக்கும் கிருஷ்ணபிள்ளை கிறிஸ்ததாசன் அவர்களின் உதவியினால் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் அந்த பகுதிக்கு அவர் உதவி செய்திருக்கின்றார். அந்த இடத்திலே உதவுமுறவர்கள் அமைப்பூடாக இந்த வருடமும் நடைபெற்ற இந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சையில சிடிஐடி அல்லது அதற்கு தோற்றிய அத்தனை மாணவர்களுக்கும் பரிசளிக்கப்பட்டிருக்கு இந்து மகா வித்தியாலயத்தில் பரந்த மாதிரி. இந்த கடந்த வருடம் ஓஎல் பாஸ் பண்ணின பிள்ளைகளுக்கும் சரி, ஏஎல் பாஸ் பண்ணின பிள்ளைகளுக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த ஓஎல் 8 பாடங்களும் பாஸ் பண்ணின அந்த பிள்ளைக்கு 25,000 ரூபாய் பரிசளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மற்ற ஓஎல் ஏஎல் எடுத்த பிள்ளைக்கும் அதே மாதிரி அவரால் பரிசளிக்கப்பட்டிருக்கு. ஸ்காலர்ஷிப்பிலே திறமை சித்தி அடைந்த மாணவர்கள் அத்தனை பேருக்கும் 25,000 ரூபாய் படி பரிசளித்திருக்கிறது. அப்படி மிகப்பெரிய ஒரு கொடை நிகழ்வுகளை அவர்களாக, எங்கள் உதவுமுறவர்கள் அமைப்பூடாக அவரின் பங்களிப்பிலே அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதைவிட இந்த உதவும் உறவுகள் என்ற ஒரு அமைப்பை நான் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்தாலும் அதனை நாங்கள் முழுமையாக செயற்படுத்தப்பட முடியாமல் இருந்தது அங்கே. ஏனென்றால் அதை அந்த நேரம் நடந்த சூழ்நிலையிலே எங்களால் இரு பகுதிகளாலும் நாங்கள் அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்றால் தனி அமைப்பாக செயல்பட யாரும் எங்களை அனுமதிக்கவில்லை. அங்கே அது ரகசியமாக நடைபெற்றுக் கொண்டது. அந்த அமைப்பூடாக என்னால் முடிந்த உதவிகளை வடக்கு கிழக்கிலே, வன்னி பகுதியிலே, குறிப்பாக மன்னாரில் சில பகுதிகள், முல்லைத்தீவிலே முழுமையாக, கிளிநொச்சியிலே முழுமையாக, வவுனியாவிலே ஒரு சில பகுதிகளிலேயும், கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பிலே முழுமையாகவும், அம்பாறை மாவட்டத்தில் முழுமையாகவும், திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளிலும், அதாவது நான் சொல்லுகின்ற பகுதிகள் மிக மிக பாதிக்கப்பட்ட பகுதிகளிலே இன்றும் வடகிழக்கிலே எங்களுடைய அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த உதவியை முதல் நான் 2010ஆம் ஆண்டு இந்த முகாம்களிலே பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள், கிட்டத்தட்ட 2000 பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த முகாமிலே முடக்கப்பட்ட போது அவர்களை முழுமையாக 2000 மாணவர்கள் 2000 மாணவர்களை நாங்கள் மிக போராடி வெளியே எடுத்து, அந்த முகாமில் இருந்து வெளியே எடுத்து அவர்களை பல்கலைக்கழகம் அனுப்பி வைத்து அவர்களை படிப்பு முடியும் வரைக்கும், அதில் எனக்கு லண்டன்ல இருந்து கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல் எனக்கு அந்த உதவியை செய்தவர்கள் அந்த மாணவர்களை படிப்பித்து வெளியே எடுப்பதற்கு. ஆகவே லண்டன் வாழ் மக்களுக்கும் அந்த நன்றியை நீங்கள் எல்லாருமே தெரிவு செய்து கொள்ளணும். அவர்களுக்கு எந்த சந்தர்ப்ப தொடர்புகளும் இல்லாத அந்த 400 மாணவர்களை அவர்கள் படிப்பதற்கு மாதம் ஒரு பிள்ளைக்கு 5000 ரூபாய் கொடுப்பித்து அந்த பிள்ளைகளை படிப்புகிறது உதவியவர்கள் லண்டன் வாழ் மக்கள். அப்படி அதே போல பல இடங்களிலும், பல ஐரோப்பிய நாடுகளிலும் அந்த உதவிகளை பெற்று கிட்டத்தட்ட 2000 மாணவர்களை நாங்கள் இந்த 2010ஆம் ஆண்டு முகாம்களிலே முடக்கப்பட்ட அந்த மாணவர்களை மிகப்பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் எத்தனையோ படிகள் ஏறி, எத்தனையோ முகாம்கள் ஏறி அவர்களுடைய அனுமதி எடுத்து நாங்களும் பல்கலைக்கழகமும் ஒப்பந்தங்களை செய்து எங்களுடைய பொறுப்பிலே அவர்களை எடுப்பித்து படிப்பித்து இன்று அவர்கள் பல்வேறு துறைகளிலே தங்கள் தொழில்களை ஆரம்பித்திருக்கிறார்கள், குடும்பத் தலைவர்களாக மாறியிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் வெளிநாடுகளுக்கு வந்து எங்களுக்கு அந்த தங்களான உதவிகளையும் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அப்படி அந்த உதவி திட்டத்தின் கீழ் நிறைய பயன்பெற்றிருக்கிறார்கள் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள். அதே போல நீங்களும் உங்களுடைய பங்களிப்புகளை அந்த உறவுகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும். அதே போல இப்பவும் எங்களுடைய இந்த பரந்தன்மணில இருந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 25-30 மாணவர்கள் எங்களிடம் விண்ணப்பித்திருக்கிறார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை எங்களிடம் சொல்லி விண்ணப்பித்திருக்கிறார்கள். தங்களுக்கு ஒரு மாதம் 5000 ரூபாய் தந்தால் தங்களால் அந்த பல்கலைக்கழக கல்வியை தொடர முடியும் என்று சொல்லி, ஒவ்வொரு மாணவர்களை நீங்கள் உங்களால் முடிந்தால் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப ஒரு பிள்ளையை எடுத்து நேரடியாக தொடர்புகளை அது நீங்கள் அந்த பரந்த நொண்டியதோடு அவர்களுடைய நீங்கள் அதை கேட்டால் சொல்லுவார்கள். ஒவ்வொரு மாணவர்களையும் பொறுப்பேற்று அவர்களை நேரடியாக நீங்கள் அவர்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி ஒரு மாதம் 5000 ரூபாய் அந்த பிள்ளைக்கு கொடுத்தால், 5000 ரூபாய் என்பது நாங்கள் நிர்ணயிக்கிற அந்த இலக்கு என்பது அந்த பிள்ளைக்கு வன்னிப்பகுதியில் இந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் உள்ள படிக்கும் என்றால் அந்த பிள்ளைக்கு அங்கே எல்லாமே பணம் தான் தேவை.
இப்ப யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒருவருக்கும் மற்ற பகுதியில் இருக்கின்ற ஒருவருக்கும் இடையில வித்தியாசம் என்னென்றால், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு அங்க இருக்கிறதுக்கு வீடு இருக்கிறது, பயணம் செய்வதற்கு ஏதாவது ஒரு வசதி இருக்கிறது, படிக்கிறதுக்கு கணனி வசதிகள் எல்லாம் இருக்கும். ஆனால் வன்னிப்பகுதியில் இருந்து போற பிள்ளைகளுக்கு இருக்கிற ரூமுக்கு 3000 ரூபாய் வாடகை இட்ட வேண்டும். அவருக்கு உணவு தேவை இருக்கிறது. ஆகவே நாங்கள் அந்த உணவு தேவையையும் அந்த அவரை தங்குறதுக்கான அறை வாடகையை தான் நிர்ணயித்து கொடுக்கின்றோம், மற்ற விடயங்களை அவரை பார்க்க சொல்லி. ஆகவே உங்களால முடிந்தால் அப்படி ஒரு பிள்ளைகளை எடுத்தாவது படிப்பித்து விடுங்கள். எங்கள் அந்த கஷ்டப்பட்ட அந்த துன்பப்பட்ட குடும்பங்கள் இருந்து ஒரு பட்டதாரி உருவாக்கினால் நாளைக்கு அந்த குடும்பத்திலிருந்து இன்னும் நிறைய பட்டதாரிகள் உருவாவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம். நான் ஒருமுறை ஒரு கூட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கின்ற போது ஒரு சிறுவரை பார்த்து கேட்டேன், நீ வளர்ந்து என்ன செய்ய போகிறாய் என்று. அவர் சொன்னார், நான் பெரிய ஆளாக போகின்றேன். பெரிய ஆள் என்றால் யார்? டாக்டரா, இன்ஜினியரா அல்லது ஆசிரியரா? இல்லை. ஒரு மனிதன், எந்த ஒரு மனிதன் வாழும் போது அவனால் 4 பேர் நல்லா இருக்கிறார்களோ அவர்தான் பெரியவர், அந்த மனிதன் தான் பெரியவர். அப்படி அந்த ஒரு பெரிய எண்ணத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். உங்களுக்கான உதவிகள் நாங்கள் இன்றைக்கு நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். எவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மற்றவர்களுக்காக வாழ்ந்தவர்கள் தான். அகிம்சையை போதித்தவர்களும் மற்றவர்களுக்காக நல்ல நெறிகளை போதித்தவர்கள் தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது இயேசு பிரானா இருந்தாலும் சரி, கௌதம புத்தரா இருந்தாலும் சரி, மகாத்மா காந்தியா இருந்தாலும் சரி, அன்னை தெரேசாவா இருந்தாலும் சரி. சிந்தித்து பாருங்கள், நல்ல மனிதர்கள், நல்லதை போதித்தவர்கள், மற்றவர்களுக்காக வாழ்ந்தவர்கள் தான் இன்னும் ஞாபகத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவருக்கு செய்யுங்கள். 4 பேர் சொல்ற, நாங்கள் இன்னும் எங்களுடைய மக்களிலே மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு அவர் செய்யவில்லை இவர் அதெல்லாம் வேண்டாம். நாங்கள் என்ன செய்தோம், எங்களால் என்ன நடந்தது மற்றவருக்கு, அந்த எண்ணத்தோடு நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை மற்றவருக்கு செய்வோம். ஒருவராவது எங்களால் பயன் பெற்றால் அதுவே இறைவனுக்கு ஒரு பிடித்த காரியம். ஆகவே இறைவனுக்கு பிடித்த மனிதர்களாக நாங்கள் வாழ வேண்டுமானால் மற்றவருக்கு எங்களால் முடிந்த உதவிகளை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களால் முடிந்த உதவிகளை அந்த மண்ணுக்கு செய்யுங்கள், அந்த மக்களுக்கு செய்யுங்கள். ஏனென்றால் நாங்கள் இங்கு சரியோ பிழையோ வாழ்வதற்கு ஒரு காரணமாக அவர்களுடைய இழப்புகளும் காரணமாக அமைந்திருக்கிறது. அந்த இழப்புகளின் காரணமாகத்தான் நாங்களும் எங்களுடைய ஏதோ ஒரு பாதுகாப்பாக இங்கு நாங்கள் வாழக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த மக்களை நினைப்போம். அந்த எங்களால் முடிந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த ராமாயணத்திலே ஒரு அணில் ராமருக்கு உதவி செய்துதான். ஏன்னா அந்த கடல் கடக்கிறதுக்கு பாலத்துக்கு தன்னால் இயன்ற மண்ணை அள்ளி போட்டதான். ஒரு அணில் மண்ணை அள்ளி போட்டால் அது எவ்வளவு பிரயோசனமாக இருக்கும் என்று அந்த அணில் நினைக்கவில்லை. தன்னால் என்ன முடிந்ததோ அதை செய்தது. அதே போல நீங்கள் தனியே உங்களுக்கு நண்பர்களுக்கு சொல்லுங்கள், மற்றவர்களுக்கு செய்யுங்கள். 1 ரூபாயோ 5 சதமோ ஏதாவது கொடுத்து அந்த மக்களுக்கு உங்களாலான எந்த உதவிகளை செய்து ஏதோ ஒரு பயன்பெற உதவுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, மீண்டும் என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்த இந்த நிர்வாகத்தினருக்கும் இந்த உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த மன்றம் மேன்மேலும் வளர எனது நல்லாசிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.